மைக்க நிட்டுறாங்க, காரில் போகிறீங்க மைக்கு நிட்டுறாங்க. இல்லைப்பா நான் என்ன விஷயம் தெரியுமா, ஒரு தவறாக அப்போ தவறாக பேசலாம். அப்போ அதுவே பேசக்கூடாது. பதட்டத்துல பேசிட்டேன் அப்படி அதுவே பேசக்கூடாது. பேசக்கூடாது, நீ நிதானம் உங்களை வேணும். கூப்பிட்டு கீழே இருந்து உட்காந்து மேலே ஏறி வந்து வணக்கம் சொல்லி நீ ஒரு ஒரு கதையாக சொல்கிற அப்படின்னா அந்த கதை உங்களுக்கு மனப்பாடமாக இருந்திருக்கணும். அப்போ யாரோ பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை நீங்கள் பல தடவை படிச்சிருக்கணும். அவர் சம்மந்தம் ஒரு அவ்வளோ ஃப்ளோவாக சொல்கிறாரு, அது அப்படியே ஒரு தவறாகும். இல்ல அந்த வீடியோ வந்து மக்கள் கூட பார்த்துருப்பாங்க, மேபி நீங்க எல்லாருமே கூட பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவர் எந்தவித பதட்டமே இல்லாம ரொம்ப கேஷுவலா அந்த விஷயத்தை சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. சிரிச்சுக்கிட்டு வேற அது ஒரு மாதிரி நெக்கலா கிண்டலா, அதாவது பெண்கள் நிறைய கேவலமா அந்த இடம் வந்து பெரியாருக்கு சம்மந்தப்பட்ட இடம். இவங்க குரூப்பே இப்படிதான். நான் இந்த குரூப்பே பெண்களை அசிங்கப்படுத்துறது எல்லாமே, பெண் விடுதலை பண்ண கிழிச்சேன் அதெல்லாம் கிளி நீ உன் பேச்சே நாரடிக்கிற மாதிரில இருக்கு. இவர் மட்டும் கிடையாது, ராசா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்காரு தெரியுமா அவங்களுக்கு, திமுக தலைமை கழக பேச்சாளர். அந்த ஆள் பேசுறதுலாம் நீங்கள் 2 நிமிஷம் பார்க்க முடியாது வீடியோவில், ஒரு லேடிஸ் பார்க்க முடியாது. அவ்வளோ அசிங்கமாக கொச்சையாக பேசுவார். அந்த இன்னும் தலைமை கழக பேச்சாளர் வச்சுருக்காங்க இன்னும். ஒரு காலத்தில் தீப்பொறியார் ஒருத்தர் இருந்தார் திமுக, தீப்பொறியார் தெரியுமா, அவர் அந்த ஸ்டேஜில் ஏறினாலும் அசிங்கமாக தான் பேசுவார். அவர் திமுக இருந்தார், அப்புறம் அதிமுக வந்தார். ஆனால் ரொம்ப திமுக இருந்தப்போ தான் பயங்கர ஃபேமஸ் அவர் மதுரையில். அவர் தீப்பொறியார் அவர் வாயில் கூட வெட்டினாங்க, ஏதோ தப்பாக பேசினா அதிமுக தப்பாக பேசினாங்கன்ட்டு.